வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்க டான்ஸ் டிஸ்கஷன் நம்ம சேனல். நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போற ஒரு வீடியோவும் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரும். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2026 பட்ஜெட் என்ன சொல்லியிருக்காங்க, சாமானிய மக்கள் நடுத்தர மக்களுக்கு இது எந்தெந்த ஆங்கிள் வந்து பயன்பாடாக இருக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்ம நண்பர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சைலேஷ். வணக்கம். ஸோ 2026 பட்ஜெட் பத்தி உங்களோட கருத்துக்கள், அதாவது தகவல் ஏதாச்சும் தெரியுமா? எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. நான் பிளைண்டா இருக்கேன். லைனா இருக்கும். ஓகே. ஸோ 2026 பட்ஜெட்ல பல விஷயங்கள் இருக்கு பார்க்கறதுக்கு. அதுல ஒரு ஆங்கிள் நம்ம எந்த ஆங்கிள் பார்க்க போறோம் அப்படின்னா, மிடில் கிளாஸ் பீப்புளான நமக்கு இது எந்த ஆங்கிள் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போது, எந்தெந்த விஷயங்கள் வந்து காஸ்ட்லியர் ஆகுது, எந்தெந்த விஷயங்கள் வந்து சீப்பர் ஆகுது அப்படின்ற ஆங்கிள் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா தேங்காய். எல்லார் வீட்லயுமே பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு பொருள், சமையலுக்கு அடிப்படையா தேவைப்படுற பொருள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்க அம்மா வந்து வீட்டில் வந்து நிறைய அடிக்கடி சொல்றதை நான் பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி எல்லாருக்கும் இதை தான் ஃபீல் பண்றாங்க. ஸோ இப்போ அதை வந்து சரி பண்ற விதமா தேங்காய் உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும். ஏன்னா இந்தியாவில தான் நிறைய தேங்காய் உற்பத்தி ஆகுது. உலகத்தோட ஒரு லார்ஜஸ்ட் கோகனட் ப்ரொடியூசரா இருக்கும். ஆனா உள்நாட்டுக்கு அது பத்தல. ஸோ இப்போ அதுக்குன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதோட ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்துக்காக, அதோட ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துக்காக ஒரு ஸ்கீம் லான்ச் பண்றாங்க. இது மொத்தமா தேங்காய் விவசாயத்துல மட்டும் 10 மில்லியன் ஃபார்மர்ஸ் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த ஃபார்மர்ஸ் இல்லாம தேங்காய் சார்ந்த தொழில 3 மில்லியன் மக்கள் இருக்காங்க. ஸோ இந்த 13 மில்லியன் மக்களோட வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துற விதமா ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த பழைய அது பட்டு போன மரங்கள்னு சொல்லுவாங்க, செத்து போயிட்ட தேங்காய் மரம் அல்லது எஃபிஷியண்டா காய்க்கல, காய்ப்பு நின்றுச்சு குறைஞ்சிருச்சுன்ற மாதிரியான மரக்கன்றுகளை நீக்கிட்டு அங்க புதுசா பிளான்ட் பண்றதுக்கான ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. இது இல்லாம புது மரங்களும் நடவு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் என்ன இருக்கு அப்படின்னா, தேங்காய் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தா அப்படின்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, அதாவது சிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா நம்ம வெளியே தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்ல தான் நிறைய சிப்ஸ் வந்து இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதன் தொடர்ச்சியா ஐஎஸ்எம், இந்தியன் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் 2.0 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, செமிகண்டக்டர் கிரியேட் பண்றதுக்கான ரா மெட்டீரியல்ல இருந்து அதை மிஷின்ஸா, செமிகண்டக்டர் யூஸ் பண்ற மிஷின்ஸ் வரைக்கும் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண போறோம். ஸோ ரா மெட்டீரியல் இருந்து மிஷின்ஸ் வரைக்கும். ஸோ இதுல வந்து அடுத்து இதுலயே ஒரு பார்ட்டா என்ன இருக்கு அப்படின்னா, எலக்ட்ரானிக் காம்போனன்ட். அதாவது போன பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா 22,919 கோடி வந்து ஒதுக்கி இருந்தாங்க. அதை அதிகப்படுத்தி இப்போ வந்து 40,000 கோடியா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்த EEE டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கு. பூஸ்ட் கொடுக்கும். அடுத்து பார்த்தா அப்படின்னா 7 புது ஹை ஸ்பீட் ரயில் காரிடார், அதாவது 7 ஊர்களை இணைக்கிற மாதிரி, ஐ மீன் 7 ரயில்வே லைன் ஊர்களை இணைக்கிற மாதிரி புதுசா அமைக்க போறாங்க இந்த பட்ஜெட்ல. ஸோ அப்படி அது பிரகாரம் நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு ஹைதராபாத் ஒரு ட்ரெயினும், சென்னை டு பெங்களூர் ஒரு ட்ரெயினும் வந்து அமைக்க போறாங்க. அரௌண்ட் இது புல்லட் ட்ரெயின் மாதிரி வரும், ஃபாஸ்டஸ்ட் மூவிங் ட்ரெயின். இந்த 2 விதமான ட்ரெயின் வந்து சென்னை டு ஹைதராபாத்தும் சென்னை டு பெங்களூரும் அமைக்க போறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் பட்ஜெட்லேயே அதிகமான அலோகேட்டான விஷயம், டிஃபென்ஸ் பட்ஜெட். 7.85 லட்சம், 7,85,000 கோடி வந்து டிஃபென்ஸுக்காக ஒதுக்கி இருக்காங்க. ஹிஸ்டரியிலேயே இதுதான் பெரிய பட்ஜெட். போன வருஷம் பட்ஜெட்டை விட அது 6 இது லேக்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து 7.85 லேக் இருக்கு. இதுதான் போன வருஷத்தை விட 15% அதிகப்படுத்திருக்காங்க. ஹிஸ்டரியில மிகப்பெரிய பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நம்ம டிஃபென்ஸ்ல எவ்வளவு க்ரோத் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது இன்னும் எவ்வளவு பூஸ்ட் ஆக போகுது அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் வச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ தேவைகள் இருக்கும் தான் இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். அடுத்து பார்த்தா அப்படின்னா 20,000 கோடி எதுக்கு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா, சிமெண்ட் மற்றும் ஸ்டீல் அயன் ஃபேக்டரிஸ்ல இருந்து வெளியாகக்கூடிய பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக 20,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஸோ இந்த கார்பன் கிரெடிட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து ஒரு தொழிற்சாலைகளும் எவ்வளவு
பொல்யூஷனை கிரியேட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது என்வாயன்மெண்ட் பாதிக்கப்படுதுல, அந்த என்வாயன்மெண்ட்டை சரி பண்றதுக்கான செலவுகள் அந்த கம்பெனி பண்ணணும். ஜென்ரலா கவர்மெண்டோட ஆங்கிள் இருந்து 20,000 கோடி அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் பட்ஜெட்ல டைரக்டா மக்களை உடனடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஹெல்த் ரீதியா, அப்புறம் உணவு ரீதியா, வேலை வாய்ப்பு ரீதியா நிறைய இருக்கு. ரெண்டாவது இன்னொரு விஷயம், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து இப்ப சென்னையில கூட கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றது. பட் இந்தியா ஃபுல்லா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பா ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கட்டப்படும். ஸோ பெண்கள் வந்து பாதுகாப்பா ஊர் விட்டு ஊர் வந்து தங்கி படிக்கிறதுக்கான ஒரு என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் முக்கியமா மக்களுக்கு டைரக்டா கனெக்ட் ஆகும் ஃபீல் பண்ண விஷயம் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ பட்ஜெட் அரௌண்ட் வந்து ஒரு அரௌண்ட் 2 hours பக்கமா வந்து பட்ஜெட் வந்து பேசியிருந்தாங்க. இதுக்கான எல்லா ப்ரூஃபுமே பட்ஜெட் வீடியோ தான். அது வந்து அவைலபிளா இருக்கு, யார் வேணா போய் பார்க்கலாம். நான் பார்த்ததுல இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள் நாட்டில் இனிமேல் சீப்பரா இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் நாட்டில் வந்து இனிமேல் காஸ்ட்லியர் ஆக போகுது அப்படின்ற ஆங்கிள் சில கம்பேரிசன் பார்த்துடலாம். லெதர் கூட்ஸ், அதாவது லெதரை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய பொருட்கள், ஃபுட்வேர், பெல்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சீப்பர் ஆகும். கேன்சர் ட்ரக்ஸுக்கு வந்து சப்சிடி கொடுத்துருக்காங்க. ஸோ கேன்சர் ட்ரக்ஸ் வந்து சீப்பர் ஆகும். ஃபாரின் எஜுகேஷன், உள்நாட்டுல இருந்து மற்ற நாடுகளுக்கு போய் படிக்கிறதுக்கான ஃபாரின் எஜுகேஷன் பிளஸ் ஃபாரின் டூர் பேக், இது ரெண்டும் வந்து விலை கம்மியா இருக்கும். வீடியோ கேம் மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸ், ஸோ இப்போ வந்து அந்த வீடியோ கேமிங் அனிமேஷன் இதுக்கான ஒரு மிகப்பெரிய அலோகேஷன் பட்ஜெட்டை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதன் பிரகாரம் பார்க்குறப்ப வீடியோ கேம் மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸ் வந்து சீப்பராக இருக்கும். ஏரோப்ளைன், அப்புறம் டிவி எக்யூப்மெண்ட்ஸ், இதோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து சீப்பராக கிடைக்கும். அடுத்து எது எக்ஸ்பென்சிவ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோல். அதாவது கோல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ற கோலை பேர்ன் பண்ணி அது மூலியமா கிடைக்கிற ஹீட்ல தான் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பேசிக்கா. பட் இன்னும் வேற எங்கெங்கெல்லாம் கோல் பயன்படுதோ அதனால இன்னும் பொல்யூஷன் அதிகமாகுதுன்ற ஆங்கிள் கோல் பயன்பாட்டை குறைக்கணும். விலை ஏறிடுச்சு அப்படின்னா கோலை பயன்படுத்தாம வேற ஆல்டர்னேட்டிவ் மக்கள் சூஸ் பண்ணுவாங்கன்றதுனால கோலை வந்து விலை ஏற்றிருக்காங்க. அப்புறம் லிக்கர், பான் மசாலா, சிகரெட்ஸ், இதுங்க எல்லாத்துக்கும் வந்து 40% விலை ஏற்றிருக்காங்க. அதாவது 10 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா அது 4 மடங்கு 40 மடங்கு விலை ஏற்றிருக்காங்க. அரௌண்ட் 40 ரூபா வந்து அதோட விலை விற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க லிக்கர், பான் மசாலா, சிகரெட் மூணுத்துக்குமே. அடுத்து இன்கம் டேக்ஸை வந்து யாரெல்லாம் தப்பா இது பண்றாங்களோ, அதாவது 15 லட்சம் சம்பாரிச்சுட்டு நான் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தவறான டேட்டாஸை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அதிகமான ஃபைன், அதாவது 110% நினைக்கிறேன் ஃபைன், அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அப்புறம் லக்ஸுரியான வாட்சஸ்க்கும் இம்போர்ட் கூட்ஸ், ஃபாரின் இம்போர்ட் பண்ற கூட்ஸுக்கும் டேக்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது ஃபாரின் இம்போர்ட் பண்ற ஒரு பொருளுக்கும் இனிமேல் வந்து விலை அதிகமா இருக்கும். அப்புறம் அசட், அதாவது மூவபிள் அசட்ஸுக்கும் வந்து கணக்கு காட்டல அப்படின்னா அதுக்கும் வந்து ஃபைன் அதிகமாக போடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நாட்டில் இனி ப்ரைஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். சோஃபார் இதுதான் பட்ஜெட்ல எனக்கு தெரிஞ்சு இது டைரக்டா மக்களுக்கு பயன்படும் முக்கியமா இருக்கும் நான் ஃபீல் பண்ண விஷயங்களை இன்னைக்கு பேசியிருக்கோம். ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? இல்ல. ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு முக்கியமான வீடியோ ஒன்று இருக்கு, அதை வந்து வரும் நாட்களில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை இதுவரை நீங்க பார்த்து நம்மள என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் எங்களுக்கு டெய்லி வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கும் நிறைய தகவலா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புது ஆப்ஷனா இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.